அனைவருக்கும் வணக்கம். அப்புறம் ஒரு கேசிபாத் செய்ய போகிறோம். ஒரு 3 கிலோ சர்க்கரை எடுத்துருக்கோம். 3 கிலோ ரவை வந்து நல்லா க்ளீனாக வறுத்து வச்சுருக்கோம். 3 கிலோ ரவை எடுத்துருக்கோம். 3 கிலோ சர்க்கரை, ஓகேங்களா. இதுவும் முந்திரி வந்து 100 கிராம் எடுத்துருக்கோம். திராட்சை 100 கிராம், ஒரு அன்னாச்சி பழம் பைனாப்பிள் ஒன்று எடுத்துருக்கோம். 1/4 கிலோ வந்து நந்தினி நெய் எடுத்துருக்கோம். எண்ணெய் வந்து ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறோம். பார்த்தோம்னா 1 லிட்டரும் போடலாம். ரவை பார்த்திங்கன்னா டால்டாவில் வந்து ஒரு 200 மில்லி டால்டா போட்டு நல்லா வறுத்து வச்சுருக்கோம், ஓகேங்களா. இதை வச்சு சூப்பரான அந்த கோயிலுக்கு வந்து பிரசாதம் செய்ய சொல்லியிருக்காங்க. வாசுதேவா அப்படின்ற ஒரு 1000 ரூபா கொடுத்தாரு. கேசரிபாத் செஞ்சு சாயங்காலம் பிரசாதம் சாமி பூஜை பண்ணி எல்லாம் கொடுத்துருங்க அப்படின்னு 1000 ரூபா கொடுத்தாரு. அதுக்கு தான் இந்த ஐட்டெலாம் வாங்கி வந்துருக்கோம். கேசரிபாத் செய்ய போகிறேன் இப்போ, ஓகேங்களா. ಇವು ತುಪ್ಪ ಇಬ್ಬರು ಫ್ರೈ ಮಾಡ್ಕೊಳ್ಳೋಣ. ಇವತ್ತು ಗೋಡಂಬಿ ದ್ರಾಕ್ಷಿನ ತುಪ್ಪ ಹಾಕಿ ಫ್ರೈ ಮಾಡ್ಕೊಳ್ಳೋಣ. திராட்சை முந்திரி நெய் போட்டு நல்லா வறுத்துக்கலாம். நெய்யில் வந்து அந்த ಗೋಡಂಬಿ நல்லா வறுத்துக்கலாம். முந்திரி ಗೋಡಂಬಿ நெய்யில் ಫ್ರೈ ಮಾಡ್ಕೋಬೋದು. ಈಗ ಫ್ರೈ ಮಾಡಿದ್ದೀವಿ, ಎತ್ಕೊಳ್ಳೋಣ. ಇದು ಎತ್ಕೊಂಡು ಮತ್ತೆ திராட்சை கூட ஃப்ரை பண்ணணும். முந்திரி எடுத்துட்டு திராட்சை கூட இதே போல் ஃப்ரை பண்ணிக்கலாம். திராட்சை ஃப்ரை பண்ணலாம். பற்ற வச்சிடலாம். கேசரிபாத் செய்கிறதுக்கு தண்ணி வந்து 1க்கு 2 அளவு வச்சுருக்குங்க. கேசரிபாத் செய்கிறதுக்கு ನೀರು ಬಂದು 1ಕ್ಕೆ ರವೆ 1 ಅಂದರೆ ನೀರು 2. ನೀರು ಸ್ಟವ್ ಆನಿಸಿದ್ವಿ, ಗ್ಯಾಸ್ ಮಡಗಿದ ಮೇಲೆ ಪಾತ್ರ பாருங்கள். ಸ್ಟವ್ ಎರಿஞ்சிட்ருக்கு, ಗ್ಯಾಸ್ ಉರಿತಾ ಇದೆ. ರವೆ ನೋಡಿ ಚೆನ್ನಾಗಿ ಫ್ರೈ ಮಾಡಿದ್ದೀವಿ. ರವೆ ಒಂದು நல்லா ಕ್ಲೀನಾಗಿ ವறுத்து வச்சுருக்கோம். திராட்சை ಚೆನ್ನಾಗಿ ಫ್ರೈ ಮಾಡಿದ್ದೀವಿ ತುಪ್ಪದಲ್ಲಿ. திராட்சை வந்து பார்த்திங்கன்னா நெய்யில் நல்லா வறுத்துருக்கோம். ಗೋಡಂಬಿ ಚೆನ್ನಾಗಿ ಫ್ರೈ ಮಾಡಿ ತುಪ್ಪದಲ್ಲಿ. முந்திரி வந்து நெய்யில் நல்லா வறுத்துருக்கோம். பைனாப்பிள் ಒಂದು ಕಟ್ ಮಾಡಿ ಇಟ್ಟಿದ್ದೀವಿ. பைனாப்பிள் ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கோம். சர்க்கரை 3 kg ಇದೆ. சர்க்கரை 3 kg இருக்குது. டால்டா ಸ್ವಲ್ಪ ಸೇರಿಸ್ಕೊಳ್ಳೋಣ. டால்டா கொஞ்சம் சேர்த்துக்கலாம். எண்ணெய் வந்து ಒಂದು 1/2 ಲೀಟರ್ ಅಷ್ಟು ಸೇರಿಸ್ಕೋಬೋದು. ಎಣ್ಣೆ ಒಂದು 1/2 ಲೀಟರ್ அளவு சேர்த்துக்கலாம். ನೀರು ಬಿಸಿ ಆಗ್ತಾ ಇದೆ, ತಣ್ಣಿ ಸುಡುಟ್ಟಿருக்கு. ಈ ರವೆನೂ ಈ ಸಕ್ಕರೆನೂ ಮಿಕ್ಸ್ ಮಾಡ್ಕೊಳ್ಳೋಣ. இப்போ சரி மிக்ஸ் ಮಾಡ್ಕೊಂಡು இட்ಕೊಂಬಿಡೋಣ. இந்த சர்க்கரையும் இந்த ரவையும் ஒன்றா கலந்து வச்சுக்கலாம். நீங்கள் கலக்காம கூட அப்படியே செய்யலாம். நல்லா ಮಿಕ್ಸ್ பண்ணிக்கலாம். இப்போது ಈ ರವೆನೂ ಸಕ್ಕರೆನೂ ಎರಡು ಮಿಕ್ಸ್ ಮಾಡ್ಕೋಬೋದು. ಈಗ ನೀವು ಹಾಗೆ ಬೇಕಾದ್ರೆ ಮಾಡ್ಬೋದು ನಿಮ್ಮ ಸೈಜ್. ಈ ರವೆ ಸಕ್ಕರೆನೂ ಮಿಕ್ಸ್ ಮಾಡ್ಕೋಬೋದು. ಹಂಗೆ ಮಾಡಿ ರವೆ ಸಕ್ಕರೆ ಎರಡು ಒಂದು ಒಟ್ಟಿಗೆ ಹಾಕಿದ್ದೀವಿ. ಮಿಕ್ಸ್ ಮಾಡ್ಕೊಳ್ಳೋಣ. ಹಂಗೆ இந்த வறுத்த ரவையும் சர்க்கரை வந்து ஒன்றா கொட்டிட்டோம். அப்படியே ஒன்றா கலந்து வச்சுக்கலாம். நீங்கள் அப்படியே தனித்தனியாக போடுறது உங்கள் சைஸ் தான், உங்களுக்கு விருப்பம். அப்படி போய் செய்யலாம், இப்படியும் செய்யலாம், ஓகேங்களா. நல்லா கலந்துக்கலாம். ಚೆನ್ನಾಗಿ ಮಿಕ್ಸ್ ಮಾಡ್ಕೋಬೋದು. ಈಗ ತಣ್ಣಿ ಎಲ್ಲ ಗೊಚ್ಚಿಟ್ಟು வருது. ನೀರು ಚೆನ್ನಾಗಿ ಹೋಯ್ತಾ ಇದೆ. ಇವಾಗ ಬಂದು ಆ ರವೆ சக்கரைன்னு மிக்ஸ் பண்ணிட்டிದ್ದೀವಿ, அது ಹಾಕ್ಕೋಬೋದು. அந்த சர்க்கரையும் வந்து ரவையும் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். அப்படியே எடுத்து போட்டுடலாம். இப்போது நல்லா கொச்சிட்டு இருக்கு, நீರು ಹೋಯ್ತಾ ಇದೆ. ಇವಾಗ ಬಂದು ಸಕ್ಕರೆ ರವೆಯನ್ನು ಹಾಕ್ಬಿಡೋಣ. ಇವಾಗ ಒಂದು சக்கரை ரவை வந்து போட்டுடலாம். இப்போது ಸ್ವಲ್ಪ ಹಾಕಬೇಕು. கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும், இல்லை கட்டியாகிடும். இப்போ கூட அப்படியே கலக்கிட்டே இருங்க. இப்போ கூட கலக்கிட்டே இருங்க, ಗಟ್ಟಿயாக வந்துடும். ಹಾಕ್ತಾ ಮಿಕ್ಸ್ ಮಾಡ್ತಾ ಇರಬೇಕು, ಇಲ್ಲ ಗಟ್ಟಿ ಆಗಿಬಿಡುತ್ತೆ. ಸ್ವಲ್ಪ ಹಾಕಿ ಮಿಕ್ಸ್ ಮಾಡ್ತಾ ಇರಿ, ಓಕೆನಾ. ನೋಡಿ ಚೆನ್ನಾಗಿ ಮಿಕ್ಸ್ ಮಾಡ್ತಾ ಇರಬೇಕು.
நல்லா மிக்ஸ் பண்ணணும். அப்படியே விட்டால் கட்டியாகிடும். கொஞ்சம் ரூபா போடுங்க, ಚೆನ್ನಾಗಿ ಮಿಕ್ಸ್ ಮಾಡ್ಕೊಳ್ಳಿ. ಸ್ವಲ್ಪ ಹಾಕಿ ಚೆನ್ನಾಗಿ ಮಿಕ್ಸ್ ಮಾಡ್ಕೊಳ್ಳಿ. ಓಕೆನಾ? ಸ್ವಲ್ಪ ಹಾಕ್ತಾ ಮಿಕ್ಸ್ ಮಾಡ್ಕೋಬೇಕು, ಇಲ್ಲಾಂದ್ರೆ ಗಟ್ಟಿ ಆಗ್ಬಿಟ್ಟು ಹೊಸ ಇಲ್ವಾ போடணும். ಕ್ಲೀನಾಗಿ ಕಲಿಕಿங்க ಆಗ್ತಾ ಇದೆ. ಸ್ವಲ್ಪ ಕ್ಲೀನಾಗಿ ಮಿಕ್ಸ್ ಮಾಡ್ಕೊಳ್ಳಿ. ಕ್ಲೀನಾಗಿ ಮಿಕ್ಸ್ ಮಾಡ್ಕೋಬೇಕು. ಚೆನ್ನಾಗಿ ಮಿಕ್ಸ್ ಮಾಡ್ಕೊಳ್ಳಿ. ಕಲರು ಮನೇಲಿ ಸ್ವಲ್ಪ ಕಲರ್ ಇದೆ, ಕಲರು ಸ್ವಲ್ಪ ಹಾಕೋಣ. ஓகேனா? கேசரி கலரு கொஞ்சம் கலர் போட்டுக்கலாம். கலர் போட்டு அப்படியே க்ளீனாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா ಕಲಿக்கிட்டே இருங்க. ಚೆನ್ನಾಗಿ ಮಿಕ್ಸ್ ಮಾಡ್ಕೊಳ್ಳಿ. ಗಟ್ಟಿಗೆ ಆಗ್ಬಿಡುತ್ತೆ. ಚೆನ್ನಾಗಿ ಮಿಕ್ಸ್ ಮಾಡ್ತಾ ಇರಬೇಕು. ಓಕೆನಾ? ಇವಾಗ ಸ್ವಲ್ಪ ಕಾವು ಕಮ್ಮಿ ಮಾಡ್ಕೋಬೋದು. ಸ್ವಲ್ಪ ಕಮ್ಮಿ ಮಾಡ್ಕೊಳ್ಳೋಣ ಗ್ಯಾಸು. ಏನಾ? ಇವಾಗ ಡಾಲ್ಡಾ ಹಾಕ್ಬಿಡೋಣ. ಇವಾಗ ಪೈನಾಪಲ್ ಹಾಕ್ಬಿಡೋಣ. ಅವಳ ಜೊತೆಗೆ ಪೈನಾಪಲ್ ಹಾಕ್ಬಿಟ್ಟು ಪೈನಾಪಲ್ ಹಾಕಿದ್ದೀನಿ. ಪೈನಾಪಲ್ போட்டிருக்கேன். அப்படியே மிக்ஸ் பண்ணிங்க ಚೆನ್ನಾಗಿ. ಸನ್ಫ್ಲವರ್ ಆಯಿಲ್ ಒಂದು ಅರ್ಧ ಲೀಟ್ರ್ ಹಾಕ್ಕೊಂಬಿಡೋಣ. சாலல் ಅಂದರೆ இன்னும் ಹಾಕೋಬೋದು. சன்ஃப்ளவர் ஆயில் 1/2 லிட்டர் போட்டுடலாம். பத்தலாம் கூட மறுபடியும் நம்ம சேர்த்துக்கலாம். ஓகேங்களா? ஒரு 1/2 லிட்டர் போட்டாச்சு. நல்லா கலக்கலாம். இப்போது ಚೆನ್ನಾಗಿ ಮಿಕ್ಸ್ ಮಾಡ್ಕೋಬೇಕು. நல்லா கலந்துக்கலாங்க. நல்லா கலக்கணும். ஆயில் சாலி இல்லை ಹಾಕೋಬಿಡು. ಮಿಕ್ಕಿದ ಹಾಕ್ಬಿಡೋಣ. ಆಯಿಲ್ ಪತ್ತಲೆ 1 ಲೀಟರ್ போட்டுடலாம். ಚೆನ್ನಾಗಿ ಮಿಕ್ಸ್ ಮಾಡಬೇಕು. ಚೆನ್ನಾಗಿ ಮಿಕ್ಸ್ ಮಾಡಿದ್ರೆ ಚೆನ್ನಾಗಿರ್ತದೆ. நல்லா சூப்பராக மிக்ஸ் பண்ணணும். நல்லா கலக்கணும். நல்லாயிருக்கும். ஓகேங்களா? அடுத்து வந்து முந்திரி திராட்சை அப்படியே மேலே போட்டு அப்படி இல்லைனா அதையும் ಕಲಂದಲ್ಲ. ಗೋಡಂಬಿ திராட்சை ಜೊತೆಗೆ ಹಾಕ್ಬಿಟ್ಟು ಕ್ಲೀನಾಗಿ ಮಿಕ್ಸ್ ಮಾಡ್ಕೋಬೋದು. ನೋಡಿ ಕರೆಕ್ಟಾಗಿ ಬಂದಿದೆ. ಕರೆಕ್ಟಾಗಿದೆ. ಈಗ ಮೇಲೆ ತುಪ್ಪ ಅದು 3 ಐಟಮ್ ಹಾಕಿ ಚೆನ್ನಾಗಿ ಮಿಕ್ಸ್ ಮಾಡ್ಕೊಡೋಣ. ಓಕೆನಾ? அಷ್ಟே ப்ரோ, அவ்வளோதான். இப்போ வந்து அப்படியே க்ளீனாக வந்து கேஸ் ஆஃப் பண்ணிட்டு முந்திரி திராட்சை அப்படி போட்டு எண்ணெய் ஊற்றி க்ளீனாக கலக்கிட்டா சூப்பரான ஹெல்த்தியான சனி பகவான் சாமி ಪ್ರಸಾದಕ್ಕೆ ಸೂಪರ್ ರೆಡಿ ಆಯಿತು. ವಾಸುದೇವಯ್ಯನವರು 1000 ರೂಪಾಯಿ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. ಕೇಸರಿ ಬಾತ್ ಮಾಡಿ ಎಲ್ರಿಗೂ ಹಂಚಿ ಪ್ರಸಾದ ಅಂತೇಳಿ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. வாசுதேவ 1000 ரூபா கொடுத்துருக்காங்க. நீங்கள் பிரசாதம் செஞ்சு எல்லாரும் கொடுத்துருங்க கோயிலாண்ட, எனக்கு கொஞ்சமாக பிரசாதம் வச்சா போதும் அப்படின்னாங்க. அவங்க கொடுத்ததை செஞ்சிட்ருக்கோம். ராமாஜெயம் ஆர் கிச்சன் பெஸ்ட் ஃபுட் சார்பாக அவருக்கு ஒரு வார்த்தை சொல்கிறேன். ஏன்னா அப்பப்போ வந்து ஒரு பிரசாதம் காசு கொடுப்பாரு. நாங்கள் செஞ்சு கோயிலாண்ட எல்லாரும் கொடுத்துருவோம். ஓகேங்களா? இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். கேஸ் ஆஃப் பண்ணியாச்சு. ஓகேங்களா? பாருங்க சூப்பர் பாத்து வந்துச்சு பாருங்க. இப்போ அப்படியே வந்து மேலே வந்து திராட்சை முந்திரி போட்டு க்ளீனாக மிக்ஸ் ಮಾಡಿ ಹಂಗೆ ದೇವ್ರ ಪೂಜೆ ಮಾಡಿ ಎಲ್ಲರೂ ಕೊಟ್ಬಿಡೋಣ. ಓಕೆನಾ? ವಾಸುದೇವಯ್ಯವರು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ ಈ ಪ್ರಸಾದವನ್ನು. ಪೂಜೆ ಮಾಡಿ ದೇವ್ರಿಗೆಲ್ರಿಗೂ ಅನಿಸಿ ಅಂತ ಭಕ್ತಾದಿಗಳಿಗೆ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. ನಮ್ಮ ಯೂಟ್ಯೂಬ್ ಸಾರ್ವಾಗಿ ರಾಮಜೆಯಂ ಆರ್ ಕಿಚನ್ ಬೆಸ್ಟ್ ಸಾರ್ವಾಗಿ ಅವ್ರ ಮನೇಲಿ ಎಲ್ಲ ಆರೋಗ್ಯ ದೇವರ ಆರೋಗ್ಯ ಕೊಡಲಿಂದ ಬೇಡ್ಕೊಂಡು ಇದನ್ನು ದೇವರ ಇಟ್ಟು ಪೂಜೆ ಮಾಡಿ ಎಲ್ರಿಗೂ ಅನ್ಸರಿ ಪೂಜೆ ಮಾಡಿ. ಓಕೆನಾ? ராமஜெயம் ஆர் கிச்சன் பெட்ஸ் ஃபுட் சார்பாக வாசுதேவையா வாழ்த்தி, ஏன்னா அவர் வந்து அப்பப்போ சாதம் செஞ்சு எல்லாம் கொடுன்னு சொல்கிறாரு. அப்படியே அவங்க குடும்பம் அவங்க எல்லாமே ஆரோக்கியம் நல்லா கடல் வைக்கணும்னு நினச்சின்னு அப்படியே பூஜை பண்ணி நம்ம சாமி பூஜை பண்ணிட்டு எல்லாம் கொடுத்துடலாம் பக்தாதிகளுக்கு.
ಅವರು ಮುಂದಿನ ದ್ರಾಕ್ಷಿಂದ ಎಲ್ಲ போட்டு ಗೋಡಂಬಿ ಮತ್ತು ದ್ರಾಕ್ಷಿ ಹಾಕ್ಬಿಟ್ಟಿದ್ವಿ ತುಪ್ಪಲ್ಲಿ ಫ್ರೈ ಮಾಡಿರೋದು நெய்யில் ஃப்ரை பண்ணது. இப்போ வந்து இது முந்திரி திராட்சை வறுத்து போக நெய் இருக்குது, அப்படியே ஊற்றிடலாம். அதில் அப்படியே ஊற்றிட்டு அப்படியே கிளீனாக கலந்துக்கலாம். இப்போது நெய்யெல்லாம் போட்டாச்சு, முந்திரியெல்லாம் போட்டு சும்மா காமன்னு சூப்பராக வச்சிட்ருக்கோம். அப்படியே கோயிலில் பூஜை பண்ணிட்டு எல்லோரும் அந்த பிரசாதம் ஊற்றலாம். அப்படியே க்ளீனாக கலந்துட்டு நெய் மேலே ஊற்றிருக்கோம். ஸோ வாசனை கமகம்னு சூப்பராக வந்துட்டுருக்கு. இப்போ நம்ம சாமி படைக்கிறதால நம்ம சாம்பிளும் பார்க்க முடியாது. பூஜை பண்ணிட்டு அப்புறமா சாப்பிட்டு பார்த்தலாம். ஓகேங்களா? ஓகே guys, இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுத்துங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோ சந்திக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். இந்த கோயில் பூஜை பண்ணிட்டு எல்லாருக்கும் இந்த பிரசாதம் கொடுத்துடலாம். ஓகேங்களா? வாசுதேவையா குடும்பம் என்னன்னைக்கு நல்லா ஆகட்டும், எல்லோரும் வாழ்த்திக்குங்க. ஏன்னா அவர் வந்து அப்பப்போ ஒரு நல்ல நன்மைகள் செய்கிறாரு. அதுமாதிரி குடும்பம்லாம் நோய் இல்லாமல் 100 நல்லா க்ளீனாக வாழணும், நல்லா இருக்கணும். அவங்க ವಾಸುದೇವ ಮನೆಯಲ್ಲೇ ಎಲ್ಲರೂ ಚೆನ್ನಾಗಿರ್ಬೇಕಂತ ಬೇಡ್ಕೊಂಡು ಅವರು ಮನೆಯಲ್ಲೇ ಎಲ್ರಿಗೂ ದೀರ್ಘ ಆಯುಷ್ ದೇವ್ರ ಕೊಳ್ಳಿಂದ ಬೇಡ್ಕೊಂಡು ದೇವ್ರ ಹತ್ರ ಇಟ್ಬಿಟ್ಟು ಪೂಜೆ ಮಾಡಿ ಎಲ್ರಿಗೂ ಅನ್ಸ್ಬಿಡೋಣ ಪ್ರಸಾದನ. ಓಕೆ. ತೋಲಿ ವಾಸುದೇವಯ್ಯವರು ಅಂತ ಹೇಳಿ ಅದು ಹೆಂಗಿಲ್ಲ. ವಾಸುದೇವಯ್ಯವರು 1,000 ರೂಪಾಯಿ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. ಪುಸ್ತಕ ಮಾಡಿ ಅದಕ್ಕೆ ಹಚ್ಚಿದ್ದ ಅದೇ ಪುಸ್ತಕ ಮಾಡಿದ್ದೀವಿ. ಎಲ್ಲರೂ ಪೂಜೆ ಆಗಿದೆ, ಎಲ್ಲರೂ ಕೊಡ್ತಾರೆ. ಇವಾಗ received Paytm payment of 10 rupees. ತೋಲಿ ಪ್ರಸಾದ ಮಾಡಿದೆ. ಎರಡು ಕೊಡಿ ಸರ್, ಒಬ್ರಿಗೆ ಒಂದೇ. வாங்க ஒரு நிமிஷம்.
₹1000 ಕೊಟ್ಟರು ಸರ್ ಮಾಡಿ ಪೂಜೆ ಮಾಡಿ ಅದು ಅನಿಸಿದ್ದು ಹೇಳಿದ್ರು ಅದೇ ಮಾಡಿ ಕೊಡ್ತಾರೆ.